அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒரு அம்மாவுடைய அனுபவம். சார், என் லைஃப்பில் ஒரு பெரிய கனவு வந்தது சார். இந்த கனவு என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு, அந்த கோயில்களில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகர் கோயில், ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சுவாமிமலை கோயில் போயிட்டு வந்தேன். அடுத்தது மூணாவது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் ஒன்று. இந்த 3 கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன் சார். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம், சுவாமியுடைய தரிசனம் உங்களுக்கு, நீங்கள் தாராளமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலெலாம் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட திருப்பி நேரில் வராங்க. நேரில் வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம், சார் லைஃப்பில் ஒரு பெரிய அதிசயம் சார், மிகப்பெரிய 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 அதிசயம் நடந்தது. நான் கனவுல இந்த கோயிலுக்கு வான்னு முருகர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அந்த கோயிலில் நான் போகிற மாதிரி நான் கனவு கண்டேன் இல்லையா, போகிற மாதிரி கனவு கண்டும்போது ஒருத்தர் அந்த இதை வச்சு வீசுகிறார். நான் இது வரைக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கே போனதில்லை, அந்த அம்மா போனதில்லையா. அந்த அம்மா சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் அந்த இதை வச்சு வீசுகிற மாதிரியே எனக்கு ஒரு இது இருந்தது சார். கோயிலுக்குள்ளே போய் சுற்றி வரேன், அதே நபரை, நான் கனவுல கண்ட நபரை அவர் விசிறாரு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சுவாமிமலை கோயில் எல்லா முருகர் கோயிலும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என் கனவுல கீழே வரும்போது அந்த அம்பாள் இருக்கிற மாதிரி ஒரு கனவு நான் அதே மாதிரி உற்சவர் கனவு. அந்த முருகருடைய கிரீடம் வித்தியாசமாக இருந்துருக்கு சார். ஆச்சரியமாக இருந்தது என் லைஃப்பில். என் கனவுல என்ன கண்டனோ அது அப்படியே நான் பார்த்தேன். எங்கள் ஊர் கோயிலுக்கு நான் போயிருக்கேன், அதனால் எனக்கு அது கூட பெருசாக போயிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தெரியல. ஆனால் இந்த கோயில் நான் போனதே கிடையாது, என் லைஃப்பில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தை நம்ம நினச்சி கோயிலுக்கு போகிறதோட முருகரே வா என்று கூப்பிட்டு தரிசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி உங்களுக்கு கிடச்சிருக்குமா? உங்களுடைய ஜாதகத்தில் இனிமேல் ஒரு பெரிய பொன்னான நாளாக வரப்போகுதுன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடிய இந்த மாதிரி நிறைய பேர்த்துடைய லைஃப்பில் பெரும் அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய எம்பெருமான் நம்ம லைஃப்லேயும் ஒரு பெரிய அதிசயம். அது 12 ராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு வேண்டிட்டு இன்றைக்கி உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உண்டான நாளுக்கு உண்டான சிறப்புகள் இதோ. 10/4/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய திதி இன்று இரவு 8:34 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி ரொம்ப விசேஷகரமான நாள். அதாவது அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் சார்ந்து இன்றைய தினத்தில் வருது. இன்றைக்கி உண்டான 12 ராசிக்கு பலாபலன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பார்த்து செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யூஎஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் யூரோப் கண்ட்ரீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, நமக்கு ஏதாவது வீடு வாடகை கட்டிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இதை நான் இந்த இடத்துலையே நம்ம வீடு வாங்கிடலாமா, தாராளமாக அதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம். க்ரீன் கார்டு சம்மந்தமாக, ரெசிடென்சியல் விசா சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் நம்ம இருந்துட்டுருக்கோம், திருப்பி நம்ம உள்நாட்டுக்கு வர போகிறோம், ஒரு கச்சிதமான ஒரு பிளான் இருந்துட்டு இருக்கணும். சும்மா நம்ம வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோடு நம்ம இறங்கினோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்குது. இல்லை என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு இங்கே வந்துட்டோம், இங்கே பார்த்துக்கலான்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ப்ரீ பிளான் வில் ஹெல்ப் யூ. அதனால் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இறங்குறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணினேல் அப்படின்னு சொன்னால் அவளுடைய ஆரோக்கிய ரீதியாக அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதேனும் கெஸ்ட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தும் பார்க்காம இருக்கிறது, கேட்டும் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள், சில பேர் நன்னா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பண உதவியோ ஏதேனும் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணினோம்னா பின்னாடி நமக்கே உபத்திரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவள் திருப்பி அதை கொடுக்க மாட்டா, பின்னாடி போய் தப்பாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மேஷராசி என்பர்கள் ஒரு சில காரியங்களில் கவனம் என்பது தேவை. நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில்.
ரிஷபராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக சொந்த பந்தங்க உற்றா உறவினர் சில பேர் பேசுவா, சில பேர் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சா அவளை திருப்பி பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அவளுடைய ரெகுலர் மருத்துவ செக்கப், ரெகுலரான சில விஷயங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய தினமாக இருந்துகிட்ருக்கும். உடம்பு முடியாதவா குழந்தைகளுக்கு சில நேரங்கள் சில சிகிச்சைகள்லாம் மருத்துவர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்கும். ஹார்ட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனை இருந்துருக்கிறதோ உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில வேலைகள் மற்றவங்களுக்காக நான் போகிறேன்னு சொல்கிறக்கூடிய காரியம் நல்லது தான். இன்றைக்கி விரையும் அந்த மாதிரி போயிட்டு போனால் தப்பு கிடையாது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இறைவனுடைய வழிபாடு, ஷட்டிலாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணிக்கிறது, முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் மீட்டிங், பெரிய மீட்டிங்களை இன்றைக்கி எடுத்து வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப பணத்தை போட்டு சில விஷயங்களை ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். மிதுன ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கா, சினிமா சார்ந்த துறைகள் இருந்துருக்குவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக யூடியூபராக இருந்துருக்குவா, சோஷியல் மீடியாவில் எஸ்எம்ஓ எஸ்யூ எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கிறவங்க, செல்ஃபோன் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கிறவங்க, அனிமேஷன் லைன், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதேமாதிரி ரொபோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றதுன்னா உலகம் ஃபுல்லாக இது பிரயோஜனமாகும்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக அது கண்டுபிடிப்புகள் வெற்றியாகும். வெளிநாட்டில் இருந்துருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. உடல் ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு அது குணமாகும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து செயல்பட்டுருவீர்கள். அதன் மூலமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். அன்பானவா, பிரியமானவா, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நமக்கு இத்தனை பேர் இருந்துட்டு நம்ம ஏன் கவலைப்படணுங்கிற ஒரு பெரும் தைரியம் உங்களுக்குள்ளே வரக்கூடிய அற்புதமான நாள். யாராவது திட்டினானா அப்போதைக்கு மன கசப்புகள் இருக்கும், மன கஷ்டங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஆமாம் சரியாக தானே சொல்கிறா அப்படின்னு நீங்களே அதை எடுத்துட்டு செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். பல பிரச்சனைகள் எடுத்து பார்த்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெருசாகவே படாது. ஒரு கடை வச்சுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் சம்மந்தமான விற்பனையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட் ஃபண்ட் சம்மந்தமாக நடத்தினா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பண விவகாரங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை. ஒரு சில நண்பர்களை வேலை வாய்ப்புக்கு வச்சுருந்து அவர்கள் மூலமாக அவங்க அந்த கடையவே டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஒரு சில நபர்களை விட்டு போகும்பொழுது அதை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையும் பிரித்து பார்த்து எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கான்டாக்ட்ஸ் 2 பேருக்கு உருவாக்கி விட்டு அவள் 2 பேர் பேசிட்டு இருப்பா, நம்ம அப்படியே விட்டுருவான். இந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனம் என்பது தேவை. குடும்பத்தோடு இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போயிட்டு வருது, சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி நம்ம சேமிப்புக்காக சில பொருட்கள் வாங்கும்போது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் நண்பர்களில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களே. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும். நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அவள் யதார்த்தமாக இருந்துட்டுருப்பாள். நம்ம யதார்த்தமாக பழகுவோம், அவள் யதார்த்தமாக இருக்க மாட்டாள். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுக்கு இதில் என்னங்கிற எதிர்பார்ப்புகள் மற்றவங்ககிட்ட இருக்கும். அதனால் நாமும் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துறது. என்னோடய வீட்டில் இருக்கிறவா சொந்த பந்தம், என்னோடய அக்கா மாதிரி, தம்பி மாதிரி, தங்கச்சி மாதிரி, என்னோடய அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, என்னுடைய சொந்தக்கார் மாதிரி, இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையாகவே இருப்பாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நட்சத்திர ரீதியாக அவ்வளோ சரியில்லாத இருக்கங்காட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டுனா மகா நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் சில விஷயங்களுக்காக சில அழுத்தத்தை உங்களுக்கு சொல்லுவா. அதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். தப்பு கிடையாது, ஆனால் நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்லது. இன்றைக்கி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எதுவும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இந்த மருந்து சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், இதை முகத்தில் தடவைக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து செயல்படாதீங்க. அதற்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்டுண்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பிரச்சனை இருந்தவா உங்கள்கிட்ட சுமூகமாக போயிடுவா, சுமூகமாக இருந்துருவா, பிரச்சனை மாதிரி காண்பிப்பா. அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது நேர காலம் நாள், அதனால் இப்படி இருக்குங்கிறதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன். சில பேர் ஃப்ளைட்லாம் புக் பண்ணி டயத்துக்கு போகாமல் இன்றைக்கி வேறு திருப்பி மிஸ் பண்ணி திருப்பி ரீபுக் பண்ணுவாள். இந்த மாதிரி டைம் மிஸ்ஸிங்கெல்லாம் இன்றைக்கி நிறையா எதிர்பார்க்கக்கூடிய, நான் இப்படி இருக்கவே மாட்டேன், ஷோ இன்றைக்கி ஏன் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி பல யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சக்ஸஸான சில சூழ்நிலைகள் வந்து சேரும். ஆனாலும்
ராசி ரீதியான பெனிஃபிட்ஸ் இல்லாதங்காட்டி இன்றைய தினத்தில் என்றைக்குமே பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. எனக்கு தூக்கமே வரல சார், என்னந்தில் தூங்கி தூங்கி வழிகிறேன், இந்த மாதிரி 2 விஷயங்கள் எடுத்து சொல்கிறவா. ரெண்டுமே எப்பவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாள். ஒரு சில காரியங்கள் நம்ம ரொம்ப பண்ணப்படாது, அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணணும், ரிலாக்ஸ்டான மைண்ட் வரும், பிராணாயாமம் பண்ணணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், பலவிதமான விஷயங்கள் பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய லாங் ஜேர்னி பண்ணுறது நல்ல பலன்களை தரும். ஒரு இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வந்து நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக நிதானமாக உட்காந்து தியானம் பண்ணுறது ஒரு பெரிய பக்குவத்தையும் பெரிய பலன்களையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் ஒரு சில காரியங்களை ஒரு 4-5 நாள் தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அந்த காரியம் முடியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அது பிறர் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வீட்டில் துளசி செடி வச்சுருந்தால் துளசி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நல்லோர்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து பணியாற்றிருக்கோம், பெயிண்ட் கடை, ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட்வேர்ட்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்பிள் சம்மந்தமாக பண்ணி, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். பிறரை பார்த்த உடனே முடிவு செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் கூடி வரும். சில பிரச்சனைகளை சுமூகமாக நீங்களே எடுத்து விட்டுருவீங்க. அதே சமயத்தில் வண்டி வாகன ரீதியாக மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருக்கும். ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வீட்டு வாசலில் இரவு நேரத்தில் நம்ம எதாச்சியாக வண்டி பூட்டாமல் வந்துட்டோம், வாட்டை விட்டுட்டு வந்துட்டோம், அந்த மாதிரி மற்றவர்களை நம்பி விட்டுட்டு வர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு காரியத்தை கொடுத்தா அதை வெற்றி பெறாமல் விடவே மாட்டேங்க. திருமண காரியங்கள் கைகூடும். நல்லவர்களை நம்பி சில காரியத்தை ஒப்படைப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், நர்சிங் லைன் இருக்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, மெடிக்கல் லைனில் இருந்துருக்கோம், நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சில முக்கிய விஷயங்கள் எடுத்து செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே. தனுர் ராசி நண்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப பிடித்தமான வேலை சந்திக்க, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. யாராவது ரொம்ப பிரிந்தவாள்கிட்ட அதை எடுத்து சொல்கிறது மனசில் ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்மந்தமான, துணி சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், ஸ்டிச்சிங் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வெட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு யோகா ஆசிரியராக இருந்துருக்கும், கோயில் அர்ச்சகராக இருந்தால், மலைக்கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, தெய்வீக காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் கட்டுமான பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பலன்கள். சிற்ப சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிற்ப கலை கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் 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 நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியது. வெளிநாடு வெளியூர் பெரிய எக்ஸிபிஷனுக்காக நான் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் முன்னேற நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு திருப்பி மறுமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஒரு பெரும் முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக உண்டு. தனுசு ராசி நண்பர்களே. மகர ராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். வீடு, இடம், பொருள், வசதிகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். தாயாரை பற்றி நிறைய யோசிச்சு பார்ப்பீங்க. வீட்டில் சேமிப்பை பற்றி நிறைய யோசிச்சு பார்ப்பீங்க. பெண்களுக்கு நகைக்கடை, ஆபரணங்கள் இது எதுவும் வாங்க போனால் நமக்கு வாங்காமல் அவளுக்கு வாங்குவோம், குழந்தைகளுக்கு வாங்குவோம், அந்த மாதிரி சில சிந்தனைகள்லாம் வரும். பழசை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கு சிறப்பாக இருந்துருக்கு. பல முயற்சிகள் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதிய ஐடியாஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதை நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் மற்றவாளுக்கு சொல்லணுங்கிற மனசில் எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி கொடுக்கறது. அதேமாதிரி தத்தெடுக்கிறது, நர்சரிஸில் போய் செடிகள்லாம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, நிறைய பிரயாணங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் கனவில் கண்டது பலிதமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனவில் நினைவில் தோன்றுது சில விஷயங்கள் அப்படியே கண்ணுக்கு எதிரே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். பலவிதமான பேச்சு, பலவிதமான விஷயங்கள்லாம் பின்னோக்கி வரும். அதெல்லாம் எதிர்த்து கொண்டு செயல்படுவீங்க. ஒரு அம்பு எப்படி போய்
ஒரு இடத்துல வந்து தேய்க்கிறதோ அதே போன்ற ஒரு காரியத்தை எடுத்து செயல்பட்டு அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களுக்கு உதவிகள் புரிவார்கள், பல பேர் உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்குவார். இரண்டையும் சந்தித்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், வியாபாரங்கள் பெருகும், ஃப்ரான்ச்சைசிஸ் உருவாகும். கேட்ரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். கும்பராசி நேயர்களுக்கு மீன ராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் என்ன, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனால் ஏதாவது உண்டா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அதே மாதிரி உற்றார் சொந்த பந்தங்கள்லாம் அனுகூல்யமாகும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்துருக்கும். வெளியூருக்காக நான் போனேன், வெளி வேலைக்காக நான் போனேன், இது நல்லது தான், ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு ஒரு ரெமெடி ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்து பேசி இருந்துக்கிறது நல்லது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருக்கணுமே, ஆண்டவா என்ன பண்ணுறது, இப்படி வந்தால் இப்படி போகிறது, இப்படி வந்தால் இப்படி போகிறது. இது தங்கிறதுக்காக தான் நிறைய வழிபாடுகள் நம்ம பண்ணிக்கணும், நல்லா வேண்டுதல் பண்ணிக்கணும். நிறையா டயத்தை வந்து நம்மளுடைய தொழில் ரீதியாக உபயோகம் பண்ணி அதை பிரயோஜனம் பண்ணி அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறிக்கோள் வச்சுட்டேலாம் அதை முடிக்காமல் விடவே மாட்டேன். அதே போன்று படிப்பு விஷயங்களில் இன்னும் கவனம் என்பது தேவை. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள். அதனால் விளையாட்டு விஷயத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய லைஃப்பில் வந்து கனவுகள், இந்த கனவுகள் வந்து தோன்றி அந்த கனவுகளில் கண்டவா அல்லது கனவுகளில் பார்த்தவா இல்லை கனவுகளில் வந்த பெயர்கள், கனவுகளில் வந்த விஷயங்கள்லாம் நமக்கு லைஃப்பில் எனக்கு நடந்தது சார், உண்மையாகவே இருந்துருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகி, ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான சயனபாவத்தில் இருக்க சுபகாரியங்கள் வெற்றி பெற்றதுன்னா அதோட பெரிய அதிசயங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குறது, கெட்டதுலேருந்து ஒரு நல்லதுக்கு லைஃப்பை வந்து தூண்டி விடுறது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம விஷயங்களில் ஒரு 5 விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டா போதும். முந்தி இருந்ததை விட யாரெல்லாம் இப்போ நமக்கு நட்பாக இருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குது, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இதை நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும். மூணாவது பாயிண்ட், நம்ம என்ன வெளியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம நல்லதாக கெட்டது பண்ணுறோமா, இந்த மூணாவது விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கணும். நாலாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாம் இருந்துன்னு இருக்கக்கூடிய நிலை என்ன, இதுலேருந்து உயருதா இதுலேருந்து தாழ்றதா, இந்த நாலாவது விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அஞ்சாவது விஷயம், நம்மை சார்ந்த நபர்கள் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட்டை லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த வளர்ச்சி அடுத்தது இறங்குறது. இதை பற்றி நீங்களே வந்து ஜோதிட ரீதியாக மட்டுமில்லாத ஒரு நிமித்த ரீதியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த 5 பாயிண்ட்ஸ் லைஃப்பில் உங்களுடைய நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இதற்கு நீங்கள் விடை எழுதி பாருங்கள். உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா, நம்ம யார் கூட சேர்ந்துருக்கோம், இனிமேல் நம்ம எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப்பில் புரிய வரும். இதனால தான் கனவின் மூலமாக, இதனால தான் ஒரு விஷயத்தின் மூலமாக இறைவன் வந்து உங்களுக்கு தோன்றி பல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த இப்போ கேட்கக்கூடிய சப்ஜெக்டே பார்த்துட்டுனா எல்லாத்துக்கும் இது போய் சேராது. ஸோ இதை 1க்கு 100 முறை யோசித்து பாருங்கள். நான் சொல்கிற விடை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.